நான் தான் உங்கள் அதிரை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் நகட்ஸ். கிறிஸ்பியாக ஒரு 30 மினிட்ஸில் இந்த சிக்கன் நகட்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் உங்களால் பேசாமல் இருக்க முடியுமா? அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஓரளவுக்கு பீஸாக கட் பண்ணிக்கலாம். இது நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 2 பிரெட் எடுத்துக்கங்க. அதில் வந்து நம்மளுக்கு கார்னர்ஸ் எல்லாம் தேவைப்படாது, அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டு, அப்புறம் சிக்கன் வந்து நம்ம வாஷ் பண்ணியிருக்க சிக்கனு, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கிங்க. இது ஃபுல்லாக நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சிக்கணும். நம்ம இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தான் அரைச்சிருக்கணும், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு தான் அரைச்சிருக்கணும். இது மேலே கொஞ்சமாக ஆயில் தடவியிருக்கேன். ஆயில் தடவி ஒரு ரவுண்ட் ஷேப் வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பண்ணுவோம் அதுக்கு ரொம்ப ஹெவியால் பண்ணக்கூடாது, லைட்டாக பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டே வாங்க. அப்படி இல்லை சப்பாத்தி இதை வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈவனாக கிடைக்கும். அப்புறம் ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். கார்னர்ஸில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம், பட் ஆனால் கட் பண்ணாமல் பண்ணோன்னா இப்படி பண்ணிக்கோங்க. இப்போது 2 முட்டை எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் ஃபுல்லாகவே எல்லா பக்கம் இதாரமாக பண்ணுங்கள். திருப்பியும் எக்கில் போட்டுக்குங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு லோவான ஸ்பீட்லேயே ஹீட் பண்ணணும். இதுதாங்க என் கிச்சனோட வியூ. இங்கே பாருங்கள், வெள்ளை பனிமலை பொழிகிறது. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஓகேவாங்க? பாய் பாய், நாளைக்கு பார்க்கலாம்.